தமிழில் உயர்திணை என்றால் மனிதரை உயர்வாகவும், அஃறிணை என்றால் மற்ற உயிர்களை தாழ்வாகவும் பிரிக்கிறதா? இந்த கேள்வி பலருக்கும் தோன்றும். ஆனால் பதில் நாம் நினைப்பது போல் இல்லை. தமிழ் இலக்கணத்தில் உயர்திணை என்பது மனிதர்களை குறிக்கிறது. அஃறிணை என்பது மற்ற உயிர்களையும் பொருட்களையும் குறிக்கிறது. ஆனால் இது எந்தவிதமான சமூக உயர்வு அல்லது தாழ்வு அல்ல. இது வெறும் இலக்கண வகைப்பாடு மட்டுமே. ஏன் இப்படி பிரித்தார்கள் என்றால், மனிதர்கள் பேசும் திறனுடையவர்கள், சிந்திக்கும் திறனுடையவர்கள், சமூக உறவுகளில் செயற்படுபவர்கள். அதற்கேற்ப வினைச்சொற்களின் வடிவமும் மாறுகிறது. உதாரணம் பார்ப்போம். அவன் வந்தான், அது வந்தது. இங்கே வந்தான் மற்றும் வந்தது என்ற வினைமுற்றுகள் மாறுகின்றன. ஆனால் தமிழின் இலக்கிய உலகில் ஒரு அழகான உண்மை இருக்கிறது. மழை உயிராக பேசப்படுகிறது. கடல் உணர்வுகளுடன் வர்ணிக்கப்படுகிறது. மரங்களும் பறவைகளும் கதைகளில் உயிரோடு வாழ்கின்றன. சுருக்கமாக சொன்னால், உயர்திணை மற்றும் அஃறிணை என்பது மனிதரை உயர்த்தவோ மற்றவற்றை தாழ்த்தவோ அல்ல. மொழியை ஒழுங்குபடுத்த உருவாக்கப்பட்ட ஒரு பழைய இலக்கண முறை மட்டுமே. தமிழ் மொழியின் அழகை புரிந்து கொள்ள இது ஒரு முக்கியமான பார்வை. லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ ஃபார் மோர் தமிழ் லாங்குவேஜ் இன்சைட்ஸ்.